வராண்டாவில் அந்த மௌனத்தில் அஸ்வினின் அனல் மூச்சு வர்ஷினியின் கழுத்தில் பட்டபோது அவளது இதயம் துடிக்கும் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அவன் மெதுவாக, மிக மெதுவாக தன் ஒற்றை விரலால் அவளது மென்மையான கன்னத்தை தீண்டினான். முதல் முறையாக ஒரு ஆணின் விரல்கள் தன் மேனியில் பட்டதும் அவள் உடல் முழுவதும் சிலிர்த்தது. அஸ்வின் அவளை தீண்டிய அந்த தீண்டலில் ஒரு விதமான உரிமையும் ஆழமான வக்ரமும் அவளை அடையும் ஆசையும் கலந்திருந்தது. வர்ஷினிக்கு உடல் நடுங்கியது. எங்கே தான் விழுந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் அவள் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அஸ்வின், அஸ்வின், ப்ளீஸ், வேண்டாம், விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க என்று அவளது இதயம் கெஞ்சியது. ஆனால் அவளது உதடுகளிலிருந்து அந்த வார்த்தைகள் ஒரு மெல்லிய முணுமுணுப்பாக மட்டுமே வெளிவந்தன. வார்த்தைகள் அனைத்தும் அவளின் உதடுகளுக்கு உள்ளே சிறைப்பட்டு கொண்டன. அவன் அவளது காதுகளுக்கு இன்னும் நெருக்கமாக வந்தான். அவனது குரல் ஒரு மதுவை போல போதையை அவளுக்கு அளித்தது. என்ன அழகா இருக்கடி வர்ஷு, உன்னை பார்த்த முதல் நாளில் இருந்தே எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்னோட அசைவு ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ வர்ஷினி. அந்த 3 வார்த்தைகள் வர்ஷினியின் காதுகளில் விழுந்ததும் அவளது இதயம் அவளை மீறி துடித்தது. அந்த துடிப்பு அவளது நெஞ்சை உடைத்து கொண்டு வெளியே வந்துவிடும் போல இருந்தது. அஸ்வின் அவளை அவ்வளவு நெருக்கமாக அணைத்திருந்ததால் அவனது இதய துடிப்பின் ஓசையை வர்ஷினியால் தெளிவாக உணர முடிந்தது. அது ஒரு போர்க்களத்தின் முரசொலியைப் போல வேகமாக அடித்து கொண்டிருந்தது. மெல்ல கண்களை திறந்து பார்த்த வர்ஷினிக்கு மூச்சு திணறியது. அஸ்வினின் முகம் அவளது முகத்திற்கு மிக அருகில் இருந்தது. அவனது கண்களில் தெரிந்த அந்த தீவிரமான காதல் அவளை ஒரு நிமிடம் நிலைகுலைய வைத்தது. அவனது கண்களின் பார்வை ஒரு ஆழமான கத்தியைப் போல அவளது இதயத்தை ஊடுருவி சென்றது. சட்டென்று சுயநினைவு வந்தவளாக தான் தைத்து கொண்டு வந்த அந்த துணியை அவனது கைகளில் திணித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓட முற்பட்டாள். வர்ஷு, நில்லடி என்று கத்திக்கொண்டே அஸ்வின் அவளது கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் வர்ஷினி நிலை தடுமாறி போய் நேராக அவனது அகன்ற மார்பில் வந்து மோதினாள். அந்த வேகத்தில் இருவரும் அங்கிருந்த சுவரில் பலமாக சாய்ந்தனர். அஸ்வின் அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து தன் கைகளால் சிறைபிடித்து கொண்டான். அவளது இரு கைகளையும் தன் ஒரு கையால் பற்றி அவளது முகத்தையே தீர்க்கமாக பார்த்தான். பதில் சொல்லிட்டு போ வர்ஷு, என்கிட்ட இருந்து நீ எங்கேயும் ஓடிப்போக முடியாது. உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு உன் கண்ணு சொல்லுது, உண்மையை சொல்லு என்று மிக மெதுவான அதிகாரமான குரலில் கேட்டான். வர்ஷினிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. என்னை விட்டுடுங்க, விடுங்கன்னு சொல்கிறேன்ல, போங்க என்று வாய்க்கு வந்தபடி உளறினாள். அவளது அறிவு இவன் ஆபத்தானவன் என்று எச்சரித்தாலும் அவளது உணர்ச்சிகள் அவளை கட்டி போட்டிருந்தன. அவளது பதற்றத்தை பார்த்த அஸ்வின் ஒரு அழகான சிரிப்பை உதிர்த்தான். அது வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அழகான புன்னகை கலந்த சிரிப்பு. ஆனால் உள்ளுக்குள்ளே அவளை அடைவதற்காக ஒரு நயவஞ்சகன் விரித்த வலை அது. வர்ஷினி தயங்கி நின்றாள். முதல் முறையாக ஒரு ஆணின் ஸ்பரிசம் அவள் மீது மோதிய அந்த தருணத்தை எப்படி எதிர்கொள்வது என்று அவளுக்கு புரியவில்லை. அவளது தேகம் அஸ்வினின் அணைப்பில் உருகி போவதைப் போல உணர்ந்தாள். அவளது உணர்ச்சிகள் அவளது கட்டுப்பாட்டை மீறி போராடி கொண்டிருந்தன. அந்த வராண்டாவின் நிழலில் வர்ஷினி ஒரு சிலையைப் போல நிற்க, அஸ்வின் அவளது மௌனத்தையே தனக்கான வெற்றியாக கருதி சிரித்து கொண்டிருந்தான். அந்த வராண்டாவின் நிழலில் அஸ்வினின் இரும்பு பிடியில் வர்ஷினி சிக்கி தவித்து கொண்டிருந்த போது தூரத்தில் யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட அடுத்த வினாடி அஸ்வின் ஒரு கணம் வர்ஷினியின் கண்களை ஆழமாக ஊடுருவி பார்த்துவிட்டு அவளது மணிக்கட்டுகளை தளர்த்தி அவனது பிடியிலிருந்து அவளை விடுவித்தான். மின்னல் வெட்டியது போல வர்ஷினி பின்னால் திரும்பி கூட பார்க்க துணியாமல் அங்கிருந்து ஓடினாள். அவளது கால்கள் தரையில் படுகிறதா இல்லையா என்பதே அவளுக்கு தெரியவில்லை. காற்றில் மிதந்து செல்வது போன்ற ஒரு பிரம்மை. மூச்சிறைக்க தன் வகுப்பறைக்கு வந்து அமர்ந்தவளுக்கு அன்று நடந்த எதையுமே ஜீரணிக்க முடியவில்லை. அவள் கண்கள் புத்தகத்தை பார்த்தாலும் மூளை அந்த வராண்டாவிலேயே உறைந்து கிடந்தது. அதன் பிறகு வந்த 2 நாட்களும் வர்ஷினிக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. அவளால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. ஒரு ஆணின் ஸ்பரிசம்,
அதுவும் தன்னிடம் எப்போதும் திமிராக நடந்து கொள்ளும் ஒருவனின் ஸ்பரிசம் இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் எப்போதும் எதையோ பறிகொடுத்தவள் போலவும் சொல்ல முடியாத ஒரு தயக்கத்தோடும் அலைந்து கொண்டிருந்தாள். வகுப்பு முடிந்து வீடு திரும்பும் போதும் பேருந்துக்காக காத்திருக்கும் போதும் யாராவது தன்னை அஸ்வின் என்று அழைத்து விடுவார்களோ என்ற அச்சம் அவளை துரத்தியது. அவளது இந்த திடீர் மாற்றத்தை சுமதி கவனிக்காமல் இல்லை. நூலகத்தின் அமைதியில் அமர்ந்து படிக்கும்போது கூட வர்ஷினி புத்தகத்தை தலைகீழாக பிடித்து கொண்டு அதை பார்க்காமல் ஜன்னல் வழியே விரித்து பார்த்து கொண்டிருப்பதை சுமதி கவலையோடு கவனித்தாள். வஷு, என்னடி ஆச்சு உனக்கு? 2 நாளா நீயாவே இல்லை. எப்பவும் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே சுத்திட்டு இருக்க. என்னடி நடந்தது சொல்லு. சுமதியின் குரல் நூலகத்தின் அமைதியை கிழித்து கொண்டு வர வர்ஷினி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். ஒன்றுமில்லையே சுமதி. ஏன் அப்படி கேட்குற? இனி எக்ஸாம்ஸ்லாம் வருதில்ல, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அந்த பயந்தாம். வர்ஷினி சமாளிக்க பார்த்தாள். பொய் சொல்லாத வர்ஷினி, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உன்னோட கண்கள் சொல்லுது நீ ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கன்னு. 2 நாளாக நீ ஆளே சரியில்லை. யாருக்கிட்டையும் பேசுறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல. அந்த அஸ்வின் ஏதாவது ஒன்று மிரட்டினானா? மறுபடியும் ஏதாவது வம்பு பண்ணானா? அவன் உன்னை தொந்தரவு பண்ண என்கிட்ட சொல்லு, நம்ம சார்கிட்ட போவோம் என்று சுமதி ஆவேசமாகவும் அக்கறையோடும் அவளது கைகளை பற்றி கேட்டாள். வர்ஷினி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். அவளது இதயம் உண்மையை சொல்லும்படி தூண்டியது. ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு குரலை தாழ்த்தி சொன்னாள். சுமதி, அன்னைக்கு அந்த துணியை கொடுக்க போனப்ப அஸ்வின் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னான். அவன் என்னை லவ் பண்ணுறானாம்டி என்று சொல்லி முடித்தபோது வர்ஷினியின் முகம் வெட்கத்தில் தக்காளி போல சிவந்து போனது. அவளது குரலில் ஒருவித நடுக்கம் இருந்தது. சுமதி ஒரு நிமிடம் இடி தாக்கியது போல அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது விழிகள் விரிந்தன. என்னது? அஸ்வின் உன்னை காதலிக்கிறானா? நீ நீ என்னடி சொல்கிற வஷு? அவன்கிட்ட ஓகே சொல்லிட்டியா என்று பதற்றமாக கேட்டாள். இல்லை சுமதி, நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவன் என்னை அவ்வளவு நெருக்கமாக இழுத்தப்போ எனக்கு மூச்சே நின்றுடுச்சு. அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். ஆனால் அவனோட அந்த பேச்சு, அவன் நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக மிரட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் அவன் கெஞ்சின விதம் உண்மையாகவே இருந்துச்சு சுமதி என்று வர்ஷினி தயக்கத்தோடு சொன்னாள். சுமதியின் முகம் உடனே கடுப்பானது. அவள் வர்ஷினியின் தோள்களை பிடித்து தன்னோக்கி திருப்பி தீர்க்கமாக பேச தொடங்கினாள். வர்ஷினி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. அவங்க எல்லாம் வானத்தில் பறக்கிற பருந்துங்க. நாம் தரையில் வாழ்கிற சின்ன குருவிங்க. பணம், அதிகாரம்னு எல்லாமே அவங்க காலடியில் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு மாதிரி தான். அவங்க எப்போ எதை விரும்புவாங்க, எப்போ எதை தூக்கி போட்டுட்டு போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. முக்கியமாக நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்து பொண்ணுங்களை ஒரு யூஸ் பண்ணுற பொருளாக தான் அவங்க பார்ப்பாங்க. சுமதி தன் பேச்சை இன்னும் அழுத்தமாகவே தொடர்ந்தாள். ஏற்கனவே அஸ்வின் பற்றி காலேஜில் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வர்ஷு. அவனோட கேரக்டர் சரியில்லைன்னு அந்த பழைய மஞ்சுவோட விஷயத்திலேயே தெரியும். அழகான பொண்ணுங்களை பார்த்தா அவன் இப்படித்தான் வலவிரிப்பான். உன்னோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப யோசித்து முடிவெடு. உன்னோட குடும்ப கௌரவம், உன்னோட எதிர்காலம், உன்னை நம்பி இருக்கிற அம்மா அப்பா எல்லாத்தையும் மனசில் வச்சுக்க. ஒரு நிமிஷம் ஸ்பரிசத்துக்காக, தற்காலிகமான ஆசைக்காக உன்னோட வாழ்க்கையே நீ அழிச்சிடாத. அவனோட அந்த தந்திரமான வார்த்தைக்கு மயங்கிடாத. அவன் ஒரு வலையை விரிச்சிருக்கான். அதில் விழுறதும் விலகிறதும் உன்னோட கையில் தான் இருக்குது என்று ஒரு தாயின் அக்கறையோடு அறிவுரை கூறினாள். சுமதி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வர்ஷினியின் மூளைக்கு சரியாகத்தான் பட்டது. அஸ்வின் ஒரு ஆபத்தான நெருப்பு என்று அவளது அறிவு எச்சரித்தது. ஆனால் அவளின் மனதின் ஏதோ ஒரு மூலையில் அஸ்வின் அன்று அவளது காதுகளுக்கு அருகில் சுவாசித்த அந்த அனல் காற்றும் அவனது இதய துடிப்பும் மீண்டும் மீண்டும் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அவள் சுமதியை பார்த்து மெதுவாக தலையசைத்தாள். சரி சுமதி, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. நான் அவன்கிட்ட இருந்து விலகியே இருக்க பார்க்குறேன். இனி அவன் என்னோட நிழலை கூட தொடமாட்டான் என்று சொன்னாள். ஆனால் அந்த விலகல் சாத்தியமா என்பது அவளுக்கே தெரியவில்லை. மறுபுறம் அஸ்வினின் நண்பர்கள் அஸ்வினிடம், இந்தா மச்சான், நீ கேட்ட ஃபோட்டோஸ் என்று ஒரு ஃபோட்டோ கவரை அவனிடம் நீட்டினான். அஸ்வின் வெற்றி புன்னகையுடன் சிரித்து கொண்டே அந்த கவரை திறந்து பார்த்தான். அஸ்வினின் அந்த தந்திரமான சிரிப்பும் அவனது கைவசம் இருக்கும் அந்த புகைப்படங்களும் வர்ஷினியின் எதிர்காலத்தை சிதைக்க காத்திருக்கும் கண்ணி வெடிகள் என்பதை அந்த பேதை அறியவில்லை.
அஸ்வின் தன் அறையில் அமர்ந்து ஆனந்த் கொடுத்த அந்த புகைப்பட உரையை மெதுவாக திறந்தான். உள்ளே இருந்த புகைப்படங்களை பார்த்ததும் அவனது கண்கள் விரிந்தன. உதடுகளில் புன்னகை அரும்பியது. வராண்டாவில் அவன் வர்ஷினியை சுவரோடு சேர்த்து அணைத்திருந்த அந்த நிமிடம் ஒரு தேர்ந்த புகைப்பட கலைஞரால் எடுக்கப்பட்டது போல அவ்வளவு நேர்த்தியாக பதிவாகி இருந்தது. அவன் அவளது காதுகளுக்கு அருகில் நெருங்கி நின்ற அந்த கோணம் பார்ப்பதற்கு அவன் அவளுக்கு முத்தம் கொடுப்பது போலவே மிக துல்லியமாக தெரிந்தது. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான், சரியான நேரத்தில் சரியான ஆங்கிளில் இதை பிடிச்சிருக்க. இது எப்போவாது கண்டிப்பாக யூஸ் ஆகும். வர்ஷினி என் வலையில இருந்து தப்பிக்காமல் இருக்க இதுதான் சரியான மருந்து என்று சொல்லிக்கொண்டே அதை தன் ரகசிய அறையில் பத்திரப்படுத்தினான். அதற்கடுத்த நாட்களில் வர்ஷினி அஸ்வினை பார்ப்பதையே முற்றிலும் தவிர்த்தாள். அவன் தூரத்தில் வருவதை கண்டாலே பாதையை மாற்றினாள் அல்லது சுமதியுடன் ஒட்டி கொண்டு நடந்தாள். அஸ்வினுக்கு இது எரிச்சலை ஊட்டியது. என்னையே தவிக்க விடுறியா வர்ஷு, உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் என்று ஒரு புதிய நாடகத்தை திட்டமிட்டான். மறுநாள் மாலை கல்லூரி முடிந்து வர்ஷினி வழக்கமாக வீட்டுக்கு செல்லும் அந்த பாதையின் ஒரு பகுதி ஆள் நடமாட்டம் குறைந்த ஒடுக்கமான சந்து பாதை. இருபுறமும் பழைய சுவர்கள் சூழ்ந்த அந்த பாதையில் தனியாக நடப்பது வர்ஷினிக்கு எப்போதும் கொஞ்சம் அச்சத்தை தரும். அந்த சந்து முடிவில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அன்றைக்கு அந்த பெரிய மரத்தடியில் யாரோ சாய்ந்து கிடப்பதைக் கண்டு வர்ஷினி திடுக்கிட்டாள். நெருங்கி சென்று பார்த்தவளுக்கு இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. அங்கே அஸ்வின் மரத்தில் சாய்ந்து கிடந்தான். அவனது வெள்ளை சட்டை இரத்தக்கரையால் படிந்திருந்தது. கையில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவன் சுவரில் சாய்ந்து கண்கள் சொருகி கிடந்தான். அஸ்வின், அஸ்வின் என்னாச்சி? ஐயோ, என்ன இப்படி ரத்தம் வருது? வர்ஷினி தன் பயத்தையும் தடையையும் மறந்து அவன் அருகில் ஓடி சென்றாள். அவளது குரலில் ஒரு பெரிய பதற்றம் நிலவியது. அஸ்வின் மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்தான். அவனது முகம் மரண பயத்தில் இருப்பது போல அவ்வளவு பாவமாக இருந்தது. ஒன்றும் இல்லை வர்ஷு, வண்டியில் வரும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட், கை பலமாக வெட்டுப்பட்டுடுச்சு. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவன் இப்போ வந்துடுவான். அது வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சாஞ்சிக்கிட்டேன் என்று மிகவும் தழுதழுத்த குரலில் சொன்னான். வர்ஷினிக்கு ஒரு கணம் சந்தேகம் வந்தது. இது உண்மையிலேயே காயம்தானா, இல்லை இவன் செய்யும் நாடகமா என்று யோசித்தாள். தன் பையில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அவனது கையில் இருந்த காயத்தை துடைத்து பார்த்தாள். அது உண்மையில் ஒரு ஆழமான வெட்டு காயம்தான். உண்மையில் என்ன நடந்தது என்றால், அஸ்வின் அவளுக்காகவே தன் கையை சிறிய கத்தியால் லேசாக கீறி இருந்தான். நிஜமான இரத்தத்தை கண்டதும் வர்ஷினியின் பெண்ணுள்ளம் பதறியது. உடனே தன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவனது காயத்தை கழுவினாள். அந்த வலியால் அஸ்வின் முகம் சுளிக்க, பொறுங்க பொறுங்க, இப்போ சரியாகிடும் என்று ஆறுதல் சொன்னவள் தன் கைக்குட்டையாலேயே அந்த காயத்திற்கு ஒரு நேர்த்தியான கட்டு போட்டாள். சரி, உங்கள் ஃப்ரெண்டு வர்ற வரைக்கும் நான் உங்கள் கூட துணையாக இருக்கவா என்று அவனது வலியை பார்த்து மனமிறங்கி கேட்டாள். அஸ்வின் அவளை ஏறிட்டு பார்த்தான். இல்லை வர்ஷு, நீ கிளம்பு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இது ரொம்ப தனியான இடம், இங்கே நீ தனியாக போகிறது பாதுகாப்பில்லை. என்னோடய ஃப்ரெண்ட் இப்போ வந்துடுவான், நீ போயிட்டு நாளைக்கு காலேஜில் சந்திப்போம் என்று ஒரு தியாகியை போல சொன்னான். அவன் அப்படி சொன்னது வர்ஷினிக்கு இன்னும் நெகிழ்ச்சியை தந்தது. இவ்வளவு காயத்தில் கூட என்னோட பாதுகாப்பை பற்றி கவலைப்படுறானே என்று நினைத்தவள் அவனை அங்கேயே விட்டு செல்ல மனமென்னாமல் அவன் அருகிலேயே அமர்ந்தாள். அந்த மயக்கமான மாலை நேரத்து நிழலில் அஸ்வின் மெதுவாக பேசத் தொடங்கினான். வர்ஷு, இந்த காயம் எனக்கு கொடுக்குற வலியை விட நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப வலிக்குது. உன் மௌனம் என்னை கொல்லுதுடி என்று உருக்கமாக சொன்னான். வர்ஷினி பதில் சொல்லாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அஸ்வின் அவளது முகத்தை நோக்கி தன் காயம்பட்ட கையை மெல்ல நீட்டி, என்ன உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லு என்று உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான். வர்ஷினியின் மனம் ஊசலாடியது. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு பைக்கின் வெளிச்சம் தெரிந்தது. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வர்ஷினி அங்கிருந்து ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்த அஸ்வின் தன் காயம்பட்ட கையோடு சிரித்தான். அவன் அருகே பைக் வந்து நின்றது. அது ஆனந்த். என்ன, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சா மச்சான் என்று அஸ்வின் கேட்டான். ஆனந்த் தன் கேமராவை காட்டி, பின்ன இல்லாமலா, அவள் அவனுக்கு கட்டு போட்டதுலேருந்து நீங்கள் 2 பேரும் நெருக்கமாக உட்காந்து பேசினது வரைக்கும் எல்லாமே க்ளோஸ் அப் ஷாட்ஸில் இருக்குடா. இனி இவன் உன்னோட காலடியில் தான் என்றான். அப்போது வர்ஷினி அறியவில்லை, அவள் செய்த அந்த மனிதாபிமான உதவி அவளது வாழ்நாள் சிறைக்கான அஸ்திவாரம் என்பதை. ட்ரிங் 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 ட்ரிங்
நிசப்தமான அந்த அறையில் வர்ஷினியின் ஃபோன் அலறிய சத்தம் ஏதோ ஒரு அபாய சங்கிலி போல் அவளது செவிகளை துளைத்தது. கடந்த கால நினைவுகளின் ஆழமான கடலில் மூழ்கியிருந்த வர்ஷினி திடுக்கிட்டு நிகழ்காலத்திற்கு வந்தாள். நெஞ்சு கூடு பயத்தில் ஏறி இறங்கியது. கைகள் நடுங்க ஃபோனை எடுத்து பார்த்தபோது திரையில் ஒரு புதிய எண் மின்னியது. இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று யோசித்தபடியே பயத்தை விழுங்கிக் கொண்டு ஹலோ என்றாள். மறுமுனையில் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அந்த சிரிப்பு அவளது நரம்புகளை சுண்டி இழுத்தது. அது அஸ்வின் தான் என்பதை அடையாளம் காண அவளுக்கு ஒரு நொடி கூட தேவைப்படவில்லை. இருந்தாலும் தெரியாதது போல குரலை தனித்து ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள். என்ன வர்ஷு, நான் யாருன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எந்த அளவுக்கு திறமையாக நடிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட்டுடுவேன்னு நினச்சியா? அஸ்வினின் குரலில் தெரிந்த அந்த உரிமை வர்ஷினிக்கு அருவருப்பை தந்தது. தேவையில்லாமல் பேசாத, நான் ஃபோனை கட் பண்ணுறேன் என்று அவள் ஆத்திரத்துடன் சொல்ல, கட் பண்ணு, தாராளமாக கட் பண்ணு. ஆனால் நீ ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும். உன் புருஷன் கையில் அது கிடச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாரு என்றான் அஸ்வின் கூலாக. வர்ஷினி ஒரு நொடி சிலையாக உறைந்து நின்றாள். இரத்தம் உறைவது போன்ற உணர்வு. ஹலோ, இப்போ உனக்கு என்ன வேணும்? அவளது குரலில் நடுக்கமும் ஆத்திரமும் போட்டி போட்டன. ஒன்றுமில்லை, கொஞ்ச நேரம் பேசணும், அவ்வளவுதான் என்றான் அவன். எதுக்கு? இதையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆதாரமாக யூஸ் பண்ணுறதுக்கா என்று அவள் படபடவென கேட்க அஸ்வின் பலமாக சிரித்தான். வாவ் வர்ஷு, எவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. என் வர்ஷு செல்லும், நீ ரொம்ப புத்திசாலி. இங்கே பாரு அஸ்வின், நான் பழைய வர்ஷினி இல்லை. நான் இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகாஷோட ஒய்ஃப். அதை ஞாபகத்தில் வச்சிக்கோ என்று அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தாள். ஆனால் அஸ்வின் அசரவில்லை. சத்தமாக சிரித்தான். நான் ஒன்றும் பழைய அஸ்வின் இல்லை வர்ஷு. ஒரு இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியே லவ் பண்ணுற அஸ்வின். அதை நீ ஞாபகம் வச்சிக்கோ என்று சொல்லி சிரித்தான். அவனது திமிர் வர்ஷினியின் தலைக்கு ஏறியது. எதுக்கு ஃபோன் பண்ணன்னு சொல்லு அஸ்வின். என்ன மேடம், பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஓடிட்டுருக்கோ? அதான் அந்த ப்ளவுஸ் துணியை பார்த்ததுமே உனக்கு பழைய நினைவெல்லாம் வந்திருக்குமே. நம்ம எப்படி அறிமுகமானோன்னு ஞாபகம் இருக்கா என்று அவன் நக்கலாக கேட்க வர்ஷினிக்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஷட் அப் அஸ்வின் என்று கத்தியவள் மேற்கொண்டு பேச விரும்பாமல் ஃபோனை துண்டித்தாள். உடல் பதற்றத்தில் அதிர மேஜை மேல் இருந்த அந்த பட்டு துணியை பார்த்தாள். அது ஒரு துணி அல்ல, அவளை சுற்றி இருக்கும் தூக்கு கயிறு போல் தெரிந்தது. நேராக அதை எடுத்துக்கொண்டு ஆகாஷிடம் ஓடினாள். ஆகாஷ், ஆகாஷ், இதை என்னால் தைக்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் நான் தைக்கலன்னு சொல்லிடுங்க என்று கெஞ்சினாள். ஆகாஷ் எரிச்சலுடன் அவளை பார்த்தான். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை வர்ஷினி? தைக்காதன்னு சொன்னப்போ தைப்பேன்னு அடம்பிடிச்ச, இப்போ தைக்க சொன்னால் மாட்டேன்னு சொல்கிற. உனக்கு என்ன தான் ஆச்சு? வர்ஷினி திக்கினாள். இல்லை ஆகாஷ், தைக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அகிலாவோட ட்ரெஸ் தைக்கிறதுக்கு தான் பயமாக இருக்குது. அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டா கூட பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ ஏன் தச்சு கொடு. ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் என்று ஆகாஷ் சொல்லிவிட்டு திரும்பினான். வர்ஷினிக்கு தலையை பித்து கொள்ளலாம் போல் இருந்தது. எங்கு சென்றாலும் அஸ்வினின் நிழல் அவளை துரத்துவதை அவளால் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்தாள். அந்த நேரத்தில்தான் அவளது ஃபோனுக்கு அதே புதிய எண்ணிலிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. டிங் என்ற சத்தத்துடன் ஒரு புகைப்படம் மெசேஜாக வந்தது. துரதிருஷ்டவசமாக வர்ஷினி எடுக்கும் முன்பே ஆகாஷ் அந்த ஃபோனை தன் கையில் எடுத்து திரையை பார்த்தான். வர்ஷினியின் இதயம் ஒரு நொடி துடிப்பதை நிறுத்தியது. காலம் அவளை கைவிட்டு விட்டதை அவள் அந்த வினாடியில் உணர்ந்தாள். வர்ஷினியின் கண்கள் நிலைகுத்தி நின்றன. ஆகாஷ் கையில் அவளது மொபைல் ஃபோன், திரையில் அஸ்வினின் அந்த மர்மமான மெசேஜ். முடிந்துவிட்டது, எல்லாம் முடிந்துவிட்டது. இனி மறைப்பதற்கு எதுவுமில்லை. அஸ்வின் அந்த பழைய புகைப்படத்தை அனுப்பி என் வாழ்க்கையை அழித்திருப்பான். ஆகாஷ் இப்போதே என் கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளப் போறார். வர்ஷினியின் மூளைக்குள் மின்னல் வெட்டியது போன்ற எண்ணங்கள் தோன்றி மறைந்தன. அவளது இதயம் வேகமாக துடித்தது. அந்த அறையின் நிசப்தத்தில் அவளது இதய துடிப்பு அவளுக்கே ஒரு மரண மேளமாக தெரிந்தது. ஆகாஷ் அந்த ஃபோனை உத்து பார்த்து கொண்டிருந்த அந்த ஒவ்வொரு வினாடியும் வர்ஷினிக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. அவள் தன் கைகளை இறுக்க பிணைத்து கொண்டு கண்ணீர் வழிய தயாராக தண்டனைக்காக காத்திருக்கும் ஒரு கைதியைப் போல நின்றாள். ஆகாஷ் அந்த மெசேஜை ஓப்பன் செய்தான். வர்ஷினிக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது.
ஆனால் ஆகாஷின் முகத்தில் கோபமோ அதிர்ச்சியோ வரவில்லை. மாறாக அவன் புருவங்களை சுருக்கி ஏதோ யோசிப்பது போல தெரிந்தான். மெதுவாக வர்ஷினியை நெருங்கினான் ஆகாஷ். அவன் அஸ்வின் என்று அந்த பெயரை உச்சரித்த போது வர்ஷினியின் இதயம் ஒரு துடிப்பை தவறவிட்டது. இந்தா வர்ஷு என்று சொல்லி ஃபோனை நீட்டினான். அந்த அஸ்வின் சில ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கான். அந்த அகிலாவுக்கு தைக்க வேண்டிய ப்ளவுஸ் மாடல்ஸாம். அதோட சில ஆரி ஒர்க் டிசைன்ஸையும் அனுப்பியிருக்கான். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், வேறு மாடல் அனுப்புகிறேன். இல்லைனா இதில் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். வர்ஷினிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. ஆகாஷின் கைகளில் இருந்து அந்த ஃபோனை நடுக்கத்துடன் வாங்கினாள். அவன் சொன்னது போலவே அங்கே எந்த பழைய புகைப்படமும் இல்லை. மாறாக மிக நேர்த்தியான சில நவீன ப்ளவுஸ் டிசைன்களும் அழகான ஆரி ஒர்க் புகைப்படங்களும் மட்டுமே இருந்தன. அஸ்வின் எவ்வளவு பெரிய கில்லாடி என்பதை அவள் அப்போதுதான் உணர்ந்தாள். அவன் அவளை ஒரே நேரத்தில் மிரட்டவும் செய்கிறான், அதே சமயம் ஆகாஷின் பார்வையில் ஒரு கண்ணியமான மனிதனாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளவும் செய்கிறான். ஆகாஷ் மிக கூலாக தொடர்ந்தான். அவன் அந்த துணியை கொடுத்தப்பவே சொன்னான்ல, நீ நல்ல தைப்பண்ண அவனுக்கு தெரியும்னு. அதான் தேடி வந்து மாடல்ஸ் அனுப்பியிருக்கான். நீ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு ரிப்ளை பண்ணு. அப்புறம் அமௌண்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கேளு, அவங்க பெரிய இடம்தானே என்று சொல்லிவிட்டு ஒரு சாதாரண விஷயத்தை பேசி முடித்தது போல அங்கிருந்து நகர்ந்தான். ஆகாஷ் சென்ற பிறகு வர்ஷினிக்கு அந்த ஃபோனை அப்படியே சுவரில் அடித்து நொறுக்கி விடலாமா என்பது போன்ற ஒரு ஆக்ரோஷம் வந்தது. அஸ்வின் எப்பேற்பட்ட தந்திரவாதி! நீ என்ன வச்சு இப்படி ஒரு விளையாட்டை விளையாடுறியா? அவளது கண்கள் கோபத்தில் சிவந்தன. ஒரு நிமிடம் அவளுக்குள் ஒரு துணிச்சல் பிறந்தது. பேசாமல் இப்போதே ஆகாஷ் பின்னாடி ஓடிப்போய் நடந்த உண்மைகள் அனைத்தையும் சொல்லிவிடலாமா? அஸ்வின் ஒரு பொறுக்கி. அவன் என் காலேஜ் லைஃப்பில் இப்படி ஒரு வலையை விரிச்சான். இப்போ அந்த பழைய ஃபோட்டோஸை வச்சு என்ன மிரட்டுறான்னு எல்லாத்தையும் அழுது புலம்பி சொல்லிடலாமா? அவளது மனம் ஒரு கணம் ஏங்கியது. ஆனால் மறுநொடியே அவளது அறிவு அவளை தடுத்தது. ஆதாரங்கள்? அந்த புகைப்படத்தில் நீயும் அவனும் நெருக்கமாக இருப்பது போலத்தானே இருக்கிறது. நீயே அவனுக்கு கட்டு போட்டிருக்கிறாய். நீயே அவனது அணைப்பில் சுவரில் சாய்ந்து நின்றிருக்கிறாய். நீ என்னதான் உன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொன்னாலும் இந்த சமூகம் அந்த புகைப்படத்தை வைத்துத்தானே உன்னை எடை போடும். ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கும் உன் கணவன் தன் கௌரவத்தை விட்டுவிட்டு உன் கண்ணீரை நம்புவானா? அல்லது அஸ்வின் தன் பணபலத்தால் உருவாக்கிய அந்த பொய் ஆதாரங்களை நம்புவானா? நிச்சயமாக உலகம் ஒரு பெண்ணின் பக்கமுள்ள உண்மையை விட ஆணின் பக்கமுள்ள ஆதாரங்களையே முதலில் பார்க்கும். அஸ்வின் விரித்திருக்கும் வலை அவ்வளவு நுணுக்கமானது. அதில் ஒரு நூல் அறுந்தாலும் மொத்த வாழ்வும் சிதைந்துவிடும். வர்ஷினி அந்த ப்ளவுஸ் துணியையும் ஃபோனில் இருந்த அந்த டிசைன்களையும் வெறுப்போடு பார்த்தாள். தன் மீது எந்த தவறும் இல்லை என்றாலும் ஒரு குற்றவாளியைப் போல தலைகுனிந்து நிற்பது அவளுக்கு வேதனையாக இருந்தது. கடவுளே, இந்த சதியிலிருந்து என்னை எப்போதுதான் விடுவிப்பாய்? என் கணவனிடம் கூட உண்மையை பேச முடியாத இந்த நிலை எனக்கு ஏன் வந்தது? வர்ஷினி ஃபோனை மெத்தையில் எறிந்துவிட்டு தலையில் கையை வைத்து கொண்டு அப்படியே அமர்ந்தாள். அஸ்வினின் அந்த நக்கலான சிரிப்பு அவளது காதுகளில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. வர்ஷினியின் மனது ஒரு ஊஞ்சலைப் போல ஆடிக்கொண்டிருந்தது. கடந்த காலத்தில் பொற்காலமாக தெரிந்த நச்சு பொழுதுகள் அவள் நினைவில் மீண்டும் நிழலாடின. அறிவு ஒரு பக்கம் எச்சரித்தாலும் உணர்வுகள் அஸ்வின் விரித்த அந்த மாய வலையில் மெல்ல மெல்ல சிக்கி கொண்டிருந்தன. கையில் காயம்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு அஸ்வின் 2 நாட்களாக கல்லூரிக்கு வரவில்லை. முதல் நாள் அப்பாடா அவன் தொல்லை இல்லை என்று நினைத்த வர்ஷினிக்கு 2ஆம் நாள் ஆகும்போது மனதிற்குள் ஏனோ இனம் புரியாத தவிப்பு ஏற்பட்டது. அவன் காட்டிய அந்த போலியான அன்பும் ஐ லவ் யூ என்று அவன் சொன்ன அந்த மயக்கும் குரலும் அவளது செவிகளில் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தன. சினிமாவிலும் சரி, நிஜத்திலும் சரி, சில நேரங்களில் பெண்கள் ஆபத்தானவர்களைத்தானே தேடி செல்கிறார்கள். அவன் கெட்டவன் என்று தெரிந்தும் அவனது வன்முறை கலந்த காதலில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருப்பதாக அந்த பேதை உள்ளம் நம்பியது. அஸ்வினின் குரலை கேட்காத அந்த 2 நாட்கள் அவளுக்கு 2 வருடங்களாக தெரிந்தன. அவளது இந்த தடுமாற்றத்தை சுமதி உணர்ந்தாள். சுமதி எப்போதுமே அஸ்வின் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான் என்று அட்வைஸ் செய்து கொண்டே இருந்தது வர்ஷினிக்கு எரிச்சலை தந்தது. ஒரு கட்டத்தில் சுமதியுடன் நேரம் செலவிடுவதை கூட வர்ஷினி தவிர்க்க தொடங்கினாள். அன்று வர்ஷினி ஏதோ ஒரு மன அழுத்தத்தில், அஸ்வினை பார்க்காத ஏக்கத்தில் எரிச்சலாக இருந்தாள். அப்போது அவளது பழைய நண்பன் சரவணன் அங்கே வந்தான். அவன் எப்போதுமே வர்ஷினியின் மீது உண்மையான அக்கறை கொண்டவன். என்ன வர்ஷினி, ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா என்று மிகவும் மென்மையாக கேட்டான்.
ஏற்கனவே அஸ்வினின் நினைவில் தவித்து கொண்டிருந்த வர்ஷினிக்கு சரவணனின் அந்த பேச்சு வேப்பங்காயாக கசந்தது. ஒண்ணுமில்ல சரவணன், என்னை கொஞ்சம் நிம்மதியா விடுறியா என்று கடுகடுத்தாள். சரவணன் விடவில்லை. இல்லை வர்ஷினி, நீ ரொம்ப நாளாக ஆளே சரியில்லை. முன்னாடி போல சகஜமாக யார் கூடவும் பேச மாட்டேங்கிற. என்னாச்சு என்று மீண்டும் கேட்டான். அவ்வளவுதான். வர்ஷினியின் பொறுமை எல்லை மீறியது. தன் மனதில் இருந்த அத்தனை ஆத்திரத்தையும் அந்த பாவமான சரவணன் மீது கொட்டினாள். உனக்கு எதுக்கு என் விஷயம்? நான் எப்படி இருந்தா உனக்கென்ன? போய் உங்ககிட்ட வந்து நான் சொல்லணுமா? போயிடு சரவணன், என் முன்னாடி நிற்காத என்று கத்தினாள். சரவணன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். வர்ஷினியின் இந்த முகம் அவனுக்கு புதியது. அவன் கண்கள் கலங்க அப்படியே டல்லாகி அங்கிருந்து நகர்ந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த சுமதி ஓடி வந்தாள். ஏண்டி வர்ஷினி, உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி நார்மலாக இல்லாமல் நடந்துக்கிற? அந்த பையன் என்னடி தப்பு பண்ணினான் என்று அதட்டினாள். சுமதி, ப்ளீஸ், எனக்கு இப்போ யாரோட அறிவுரையும் வேண்டாம். நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் என்று சொல்லிவிட்டு கேண்டீனில் ஒரு மூலையில் சென்று அமர்ந்தாள் வர்ஷினி. அவள் தலையை குனிந்தபடி அமர்ந்திருக்க யாரோ ஒருவன் அவளுக்கு மிக அருகில் வந்து அமரும் சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்த சுமதி வந்தவன் யார் என்று தெரிந்ததும் முகம் சுளித்து அங்கிருந்து விறுவிறுவென எழுந்து சென்றாள். வர்ஷினி மெதுவாக தலை நிமிர்ந்தாள். அங்கே அஸ்வின் கையில் கட்டுடன் முகத்தில் ஒரு வசீகரமான புன்னகையோடு அமர்ந்திருந்தான். அவனை பார்த்த அந்த நொடி வர்ஷினிக்கு ஒரு பெரிய பாரம் குறைந்த உணர்வு. மனதுக்குள் அத்தனை சந்தோஷம் பொங்கியது. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் முகத்தை வைத்து கொண்டாள். என்ன மேடம், என்ன தேடினீங்களோ என்று அஸ்வின் நக்கலாக கேட்டான். இல்லையே, நான் எதுக்கு உங்களை தேட போறேன் என்று வர்ஷினி பொய் சொன்னாள். அஸ்வின் அவளது கண்களையே தீர்க்கமாக பார்த்தான். பொய் சொல்லாதுங்க வர்ஷு, உங்கள் கண்ணில் ஒரு ஏக்கம் தெரியுது. நான் வராத இந்த 2 நாளும் நீங்கள் எவ்வளவு தவிச்சிங்கன்னு எனக்கு தெரியும் என்றான். வர்ஷினி மழுப்பினாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. கையில் அடிபட்டுலா, இப்போ எப்படி இருக்கு என்று அக்கறையுடன் கேட்டாள். ஓ, மேடத்துக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு போல. இந்த அடி என்ன செஞ்சிடும்? மேடத்தோட கைப்பட்ட அடுத்த நிமிஷமே எல்லாம் சரியாயிடுச்சு என்று அவன் வஞ்சக புகழ்ச்சியாக சொல்ல வர்ஷினி நாணத்தில் நெளிந்தாள். சரி, நான் கிளம்புறேன் என்று அவள் எழ முற்பட்ட போது அஸ்வின் மின்னல் வேகத்தில் அவளது கையை பிடித்து இழுத்து அமர வைத்தான். வர்ஷு, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? வர்ஷினி பதில் சொல்லவில்லை. ஆனால் அவனது பிடியில் இருந்த தன் கையை மெதுவாக விடுவித்து கொண்டு அவனை பார்த்து மயக்கும் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அந்த புன்னகையில் அவள் சம்மதம் இருந்தது. தூரத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த அஸ்வினின் நண்பர்கள் ஓடி வந்தனர். என்னடா மச்சான், அந்த பக்கி அப்படியே மடங்கிடுச்சு போல, ஒரு சிரிப்பிலேயே காரியத்தை முடிச்சிட்ட போல இருக்கு என்று சொல்லி கிண்டலடித்தனர். அஸ்வின் சிகரெட் ஒன்றை பற்றி வைத்து கொண்டு வர்ஷினி மறைந்த திசையே பார்த்தான். பக்கி மடங்கிடுச்சு ஆனால் இப்போதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பமாக போகுது. இவளை இப்போதைக்கு லவ் பண்ணுவோம், அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று அவன் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வில்லத்தனம் இருந்தது. ஆனால் வர்ஷினிக்கு இதெல்லாம் தெரியாது. அவள் ஒரு மாய உலகத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். அஸ்வின் பிடித்து இழுத்த அந்த இடத்தின் ஸ்பரிசம் இன்னும் அவளது கைகளில் தங்கி இருப்பது போல தோன்றியது. அவனது அந்த ஐ லவ் யூ என்ற வார்த்தை அவளது காதுகளில் ஒரு மெல்லிய இசையாக திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தது. அஸ்வின் உண்மையிலேயே என்ன காதலிக்கிறானா? அத்தனை பேர் முன்னாடி அவன் என் கையை பிடிச்சது எவ்வளவு தைரியம்! வர்ஷினி தன் தோழி சுமதியின் எச்சரிக்கைகளை அறவே மறந்தாள். சரவணனை திட்டிய குற்ற உணர்ச்சி கூட அவளது காதல் போதையில் கரைந்து போனது. முகத்தில் ஒரு சிறு புன்னகை தவள பல கனவுகளில் மிதந்தபடி அவள் தன் வீட்டை அடைந்தாள். வாசலில் நுழையும் போது கூட நாளை அஸ்வினை பார்க்கும்போது என்ன பேச வேண்டும் என்ற கற்பனையில் இருந்தாள். ஆனால் வீட்டிற்குள் நுழைந்த அடுத்த நொடி அங்கிருந்த நிசப்தம் அவளை நிலைகுலைய வைத்தது. ஹாலில் அவளது தந்தை அமர்ந்திருந்தார். அவரது முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. வர்ஷினியின் வருகையை கூட அவர் கவனிக்காதது போல ஏதோ ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருந்தார். வர்ஷினி மெதுவாக அருகில் சென்றாள். அவர் கையில் ஒரு பார்சல் இருந்தது. அது ஒரு விலையுயர்ந்த காகிதத்தால் ஆன கவர். வர்ஷினியின் பார்வை அந்த கவரின் மேல் பகுதியில் பதிந்தது. அங்கே பெரிய எழுத்துக்களில் மிக தெளிவாக அஸ்வின் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. வர்ஷினிக்கு தூக்கி வாரி போட்டது. வர்ஷினி தன் குரலை சரி செய்து கொண்டு, அப்பா, அது என்னது என்று நடுக்கத்துடன் கேட்டாள்.
அவர் மெதுவாக தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தார். அந்த கவரை மேசை மேல் வைத்துவிட்டு, வர்ஷினி, இதை உன்கிட்ட தான் கொடுக்க சொல்லி ஒரு பையன் வந்து கொடுத்தான். மேலே அஸ்வின்னு பேர் இருக்கு. யாருமா இந்த அஸ்வின்? இவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். வர்ஷினிக்கு நாக்கு வறண்டு போனது. வர்ஷினியின் கண்கள் அந்த கவரையே வெறித்து பார்த்தன. அவளது இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது. அவன் ஏதேனும் காதல் கடிதத்தை உள்ளே வைத்திருக்கப் போகிறான். அதை அப்பா பார்த்துவிட்டால் தன் கதி என்ன ஆகும் என்ற பயம் அவளை உலுக்கியது. அஸ்வின், எதற்காக இப்படி ஒரு விபரீத விளையாட்டை விளையாடுகிறாய் என்று மனதிற்குள் கதறினாள். அப்பா மெதுவாக அந்த கவரை பிரித்தார். வர்ஷினி தன் நகங்களை கடித்து கொண்டு எதற்கும் தயாராக நின்றாள். உள்ளே ஒரு காதல் கடிதம் இருந்தால் அடுத்த நிமிடம் இந்த வீட்டின் நிம்மதி சுக்கு நூறாகிவிடும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அஸ்வின் ஒரு சாதாரண ஆள் அல்ல. அவன் ஒரு சதுரங்க வேட்டைக்காரன். பெட்டி திறக்கப்பட்டது. அதற்குள் வர்ஷினி பயந்தது போல எந்த ஒரு காதல் கடிதமும் இல்லை. வர்ஷினியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அந்த பெட்டிக்குள் தையல் கலைக்கு தேவையான மிக உயர்தரமான உபகரணங்கள் மின்னின. ஒரு கலைஞனின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் மிகவும் நேர்த்தியான கத்தரிக்கோல், விதவிதமான வண்ணங்களில் பட்டு நூல்கள் மற்றும் ஜரிகை வேலைப்பாடுகளுக்கான மெல்லிய ஊசிகள் என ஒரு தையல் கலைஞருக்கு தேவையான ஒரு பொக்கிஷமே அங்கு இருந்தது. அதன் மேலே ஒரு கடிதம் இருந்தது. அப்பா அதை எடுத்து வாசித்தார். எனது அம்மாவின் பிறந்த நாளுக்கு நீங்கள் மிக நேர்த்தியாகவும் அன்பாகவும் தைத்து தந்த அந்த துணிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அந்த தையலில் உங்கள் கலை நுணுக்கம் தெரிந்தது. இது எனது அம்மாவின் சார்பாக உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு சிறிய அன்பு பரிசு. இதை நீங்கள் ஒரு கலைஞராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு உங்கள் கல்லூரியில் பயிலும் அஸ்வின். வாசித்து முடித்ததும் அப்பா நிமிர்ந்து வர்ஷினியை பார்த்தார். அவரது பார்வையில் இருந்த அந்த சந்தேகம் இன்னும் முழுமையாக மறையவில்லை. என்னம்மா இது? யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன? இப்போ கடிதத்தில் ஏதோ துணி தச்சு கொடுத்ததா போட்டிருக்கு. ஒரு பையன் வீடு தேடி வந்து பரிசு கொடுக்குற அளவுக்கு நீ யாருக்கு தச்சு கொடுத்த என்று அதிகாரத்தோடு கேட்டார். வர்ஷினிக்கு தொண்டையெல்லாம் வறண்டது. அவளது மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. இல்லப்பா, எனக்கு அவன் பெயர் சரியா தெரியல. காலேஜில் ஒரு பையன் அவங்க அம்மாவோட பேரை சொல்லி தான் துணியை தைக்க கொடுத்தான். அதான் எனக்கு அவனோட பேர் அஸ்வின்னு ஞாபகம் வரல. சும்மா ஒரு உதவித்தானேன்னு தச்சு கொடுத்தேன். ஆனால் இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் அனுப்பியிருக்கான்னு எனக்கே தெரியலப்பா என்று எதையோ உளறினாள். அப்பா அந்த கடிதத்தை மீண்டும் ஒரு முறை கூர்ந்து பார்த்தார். அதில் எந்த தப்பான வார்த்தைகளும் இல்லாததாலும் பரிசு பொருட்கள் அனைத்தும் தையல் கருவிகளாக இருந்ததாலும் அவர் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் அந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டார். சரிம்மா, இதெல்லாம் இனி காலேஜிலேயே வச்சுக்க. நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு எதுவும் வரக்கூடாதுன்னு அந்த பையன்கிட்ட சொல்லிடு என்று மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அப்பா சென்ற பிறகுதான் வர்ஷினிக்கு உயிரே திரும்ப வந்தது போல் இருந்தது. அவள் அப்படியே சோஃபாவில் சரிந்து அமர்ந்தாள். அவளது உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. அஸ்வின் எவ்வளவு பெரிய மைண்ட் கேம் ஆடுகிறான் என்பது அவளுக்கு அப்போது புரியவில்லை. அவன் அந்த கடிதத்தின் மூலம் ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடித்திருக்கிறான். ஒன்று, வர்ஷினியின் வீட்டுக்கு தன் பெயரை அதிகாரப்பூர்வமாக தெரியப்படுத்திவிட்டான். 2, அப்பாவின் நம்பிக்கையை மிக சாதுரியமாக பெற்றுவிட்டான். வர்ஷினி அந்த தையல் கருவிகளை தொட்டு பார்த்தாள். அவன் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க எவ்வளவு திறமையாக நடிப்பான் என்பதையும் தன்னை சுற்றியுள்ள பெரியவர்களை எப்படி தன்வசப்படுத்துவான் என்பதையும் வர்ஷினி ஒரு காதல் மயக்கத்தில் கவனிக்க தவறினாள். அவன் எனக்காக எவ்வளவு மெனக்கெடுகிறான். என் அப்பாவிடம் கூட என்னை திட்டு வாங்காமல் காப்பாற்றி விட்டானே என்று அந்த பேதை உள்ளம் அப்போதும் தவறாக எண்ணியது. வர்ஷினியின் வாழ்க்கையில் அவள் செய்த மிகப்பெரிய தவறு அஸ்வினின் அந்த தந்திரமான முதல் அடியை அன்பு என்று நம்பி அவனை தன் இதயத்திற்குள் நுழைய அனுமதித்ததுதான். நினைவுகளின் சுழலில் இருந்து மீண்ட வர்ஷினி இப்போது தன் கையில் இருக்கும் அந்த பட்டு துணியை பார்த்தாள். அதே அஸ்வின், அதே தையல் வேலை, அதே தந்திரம். அன்று அப்பாவிடம் விளையாடியவன் இன்று தன் கணவன் ஆகாஷிடமே விளையாடுகிறான். வர்ஷினியின் கண்கள் கலங்கின. அஸ்வின் விரித்த வலையிலிருந்து தப்பிக்கவே முடியாதா? அந்த பிளவுஸை தைக்க தொடங்கும்போது அவளது கைகள் நடுங்கின. இரவு மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த அறையில் தையல் மிஷின் கிர் கிர் என்று சத்தம் மட்டும் ஒரு இயந்திரத்தனமான ராகத்தை பாடிக்கொண்டிருந்தது. வர்ஷினியின் கைகள் அந்த பட்டு துணியை பிடித்திருந்தாலும் அவள் கண்கள் அஸ்வின் அனுப்பிய அந்த டிசைன்களை பார்க்கவில்லை. மாறாக
கடந்த காலத்தின் இருண்ட நிழல்கள் அவள் கண்களை மறைத்தன. அவள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து அந்த பட்டு துணியின் மீது விழுந்து நனைந்தது. உள்ளுக்குள் ஒரு எரிமலை குமுறி கொண்டிருக்க அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் ஒரு ஊமை தவிப்பு அவளை கொன்று கொண்டிருந்தது. திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. ஆகாஷ் உள்ளே வந்தான். வர்ஷினி அவசரமாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஏதோ தைப்பது போல பாவனை செய்தாள். ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரியின் கூர்மையான பார்வைக்கு எதுவும் தப்பாது. அதுவும் தன் மனைவியின் முகத்தில் தெரியும் சிறு மாறுதலை கூட ஆகாஷ் நொடியில் கண்டுகொள்வான். ஆகாஷ் மெதுவாக அவள் அருகில் வந்து நின்றான். அவள் கைகளை பிடித்து தையல் மிஷினை நிறுத்த செய்தான். என்ன வர்ஷு, என்ன ஆச்சு உனக்கு? 2-3 நாளாக பார்க்குறேன், நீ ஆளே சரியில்லை. எப்பவும் கலகலன்னு இருக்கிறவ இப்போ என்னவோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே, என்னன்னு சொல்லு வர்ஷு. அவன் குரலில் அத்தனை அக்கறை தெரிந்தது. ஒன்றும் இல்லை ஆகாஷ், சும்மாதான் அவள் சமாளிக்க பார்த்தாள். ஆகாஷ் ஒரு பெருமூச்சு விட்டான். அவளது முகத்தை தூக்கி நேருக்கு நேராக அவள் கண்களை பார்த்தான். இங்கே பாரு வர்ஷு, நம்ம கல்யாணம் முடிஞ்ச அந்த முதல் இரவு அன்னைக்கு நாம் ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? உன்னோட வாழ்க்கையிலையும் சரி என்னோட வாழ்க்கையிலையும் சரி எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதுதான் உண்மையான தாம்பத்தியம். உடல்கள் இணையிறது மட்டும் தாம்பத்தியம் இல்லை வர்ஷு, மனசுங்க ஒன்றா இணையணும். ஆனால் இப்போ எனக்கு என்னவோ நீ என்கிட்ட ஏதோ பெருசாக மறைக்கிற மாதிரி தோணுது. ஆகாஷ் மேலும் தொடர்ந்தான். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா? என்னோட வேலையில் இருக்கிற கஷ்டமாக இருந்தாலும், இந்த விக்கி மாதிரி ஆளுங்க கொடுக்குற மிரட்டலாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஆனால் நீ இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்க சொன்னதுக்கு இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கியே, இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு வழி இருக்குன்னு எனக்கு புரியுது. சொல்லு வர்ஷு, உண்மையை சொல்லு. ஆகாஷின் அந்த உருக்கமான பேச்சும் அவன் காட்டிய பேரன்பும் வர்ஷினியின் அணைக்கட்டை உடைத்தது. அவளால் அதற்கு மேல் எதையும் மூடி மறைக்க முடியவில்லை. விம்மி விம்மி அழத் தொடங்கியவள் அப்படியே ஆகாஷின் மார்பில் சாய்ந்து கதறினாள். ஆகாஷ், என்னால் முடியல ஆகாஷ் என்று அலறினாள். அவளது அழுகை சத்தம் அந்த அறையின் சுவர்களை அதிர வைத்தது. விம்மி விம்மி அழுது கொண்டே தன் கடந்த காலத்தை சொல்லத் தொடங்கினாள். ஆகாஷ், எனக்கு அந்த அஸ்வினை ஏற்கனவே தெரியும். காலேஜ் படிக்கிறப்ப அவன் என்னை பாடா படுத்தினான் என்று தொடங்கி அவன் போட்ட அந்த நாடகங்கள், அந்த பரிசு பெட்டி, அன்றைக்கு வராண்டாவில் நடந்த அந்த சம்பவம் என அனைத்தையும் கொட்டி தீர்த்தாள். ஆகாஷ், என் மேலே எந்த தப்பும் இல்லை ஆகாஷ். அவன் ஒரு பெரிய தந்திரவாதி. அவன் விரிச்ச வலையில் நான் தெரியாமல் விழுந்துட்டேன். இப்போது அந்த பழைய விஷயங்களை வச்சு என்ன மிரட்டுறான், உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லுறான். எனக்கு பயமாக இருக்கு ஆகாஷ், என்னை நம்புங்க. நான் ஒரு நாளும் உங்களுக்கு துரோகம் நினைக்கல, ப்ளீஸ் என்னை நம்புங்க என்று ஒரு குழந்தையைப் போல அவன் காலடியில் அமர்ந்து கதறினாள். ஆகாஷ் ஒரு நிமிடம் மௌனமாக நின்றான். ஒரு சராசரி ஆணாக இருந்தால் அந்த இடத்தில் ஆத்திரப்பட்டு இருப்பான். ஆனால் ஆகாஷ் ஒரு உண்மையான துணைவனாக நின்றான். புரிந்து கொள்வதுதானே உண்மையான அன்பின் அடையாளம். அவன் மெதுவாக குனிந்து வர்ஷினியின் கைகளை பற்றி அவளை தூக்கி அணைத்து கொண்டான். சரி வர்ஷு, அழாத. இவ்வளவு நடந்திருக்கா? இவ்வளவு ரணத்தை மனசில் வச்சுட்டு தான் அவன் மிரட்டுறான்னு பயந்து நடுங்கிட்டு இருக்குதியா? ச்சே, என் பொண்டாட்டியை இவ்வளவு கஷ்டப்பட விட்டுட்டனே என்று அவன் வருத்தப்பட்டான். அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு அவளது நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தான். இங்கே பாரு வர்ஷு, அவன் யாருன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அவன் பணத்தை வச்சோம் மிரட்டலை வச்சோம் ஆடலாம்னு நினைக்கிறான். அவன் யாருன்னு உனக்கு காட்டிட்டான். இனி நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு அஸ்வின்கிட்ட நீ ஒருபோதும் காட்டிக்கவே கூடாது. அவன் எந்த அளவுக்கு ஆடுறான்னு நான் பார்க்குறேன். எது வரைக்கும் போகுதோ போகட்டும். நீ தைரியமாக இரு. இந்த ஆகாஷ் உன் கூட இருக்கான். எதற்கும் பயப்படாத என்று தைரியம் சொன்னான். வர்ஷினிக்கு ஒரு நிமிடம் தான் மறுபிறவி எடுத்தது போல இருந்தது. அவனது அகன்ற தோள்களில் சாய்ந்து கொண்டபோது உலகத்தையே வென்ற நிம்மதி அவளுக்கு கிடைத்தது. ஆகாஷ் அவளை அணைத்து கொண்டிருந்தாலும் அவனது போலீஸ் மூளை ஒரு விஷயத்தை ஆழமாக யோசித்தது. அஸ்வினின் குணாதிசயம் இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் வர்ஷினி சொன்ன விஷயம், அஸ்வின் கொலை செய்தான். அஸ்வின் கொலை செய்தானா? அப்படியென்றால் அஸ்வின் யாரை கொலை செய்தான்? அவன் பின்னால் மறைந்திருக்கும் இரத்தக்கரையின் மர்மம் என்ன? அஸ்வின் யாருக்காக, எதற்காக இந்த விளையாட்டை விளையாடுகிறான்? அன்று இரவு நிலவு முழுமையாக வானத்தில் ஜொலித்து கொண்டிருந்தாலும் வர்ஷினியின் மனதுக்குள் மட்டும் ஒரு இனம் புரியாத பயம் மேகமாய் சூழ்ந்திருந்தது.
அவளது செல்ல மகன் மகிழ்குட்டி அன்று ஏனோ விடாமல் அழுது கொண்டிருந்தான். வர்ஷினி எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாள், பால் கொடுத்தாள், தாலாட்டு பாடினாள். ஆனால் அவன் அழுகையை நிறுத்துவதாய் இல்லை. கடைசியில் அவனை தூக்கி கொண்டு முட்டை மாடிக்கு சென்றாள். சில்லென்ற காற்று வீசியதும் மகிழ் மெல்ல அழுகையை நிறுத்திவிட்டு வானத்தில் தெரிஞ்ச நட்சத்திரங்களை வேடிக்கை பார்க்க தொடங்கினான். வர்ஷினி அவனை தோளில் போட்டு தட்டி கொண்டே, குட்டிம்மா அழாம பாருங்க, நிலா பாருங்க எப்படி சிரிக்குதுன்னு, மகிழ் பாப்பாவை பார்த்து நிலா கூட சிரிக்குது என்று கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அப்போது ஆகாஷ் மெதுவாக மாடிக்கு வந்தான். நில ஒளியில் வர்ஷினி குழந்தையுடன் நிற்பதை பார்த்து கொண்டே நின்றான். அவனது பார்வையில் அத்தனை காதல் இருந்தது. வர்ஷினி அவனை பார்த்துவிட்டு, என்ன ஆகாஷ் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். ஆகாஷ் சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்தான். இல்லை வர்ஷு, நம்ம மகிழ் பாப்பா கூட விளையாடுறதுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அதான் பார்த்துட்டு இருக்கேன் என்று சொன்னான். வர்ஷினிக்கு முகம் சிவந்தது. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது சார் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். வெளியில் சிரித்தாலும் வர்ஷினியின் கண்களில் ஏதோ ஒரு தவிப்பு இருப்பதை ஆகாஷ் கவனித்தான். ஒரு போலீஸ்காரனாக அவனது கண்கள் எதையும் எளிதில் கடந்து போகாது. வர்ஷு வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. என்ன விஷயம்? மகிழ் அழுததை விட வேற ஏதோ ஒன்று உன்னை உறுத்துதுன்னு நினைக்கிறேன் என்று அழுத்தமாக கேட்டான். வர்ஷினி ஒரு பெருமூச்சு விட்டாள். உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது ஆகாஷ். என் கூட படித்த சரவணன் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆகாஷ் கொஞ்ச நேரம் யோசித்தான். சரவணன்? ஆமாம், நம்ம மேரேஜுக்கு கூட ஒரு பெரிய வால் கிளாக் ப்ரெசென்ட் பண்ணானே, அவன் தானே? ஆமாம், அவனே தான். அவனோட தங்கச்சி சந்தியாவும் அகிலாவும் ஒரே பேட்ச்னு நினைக்கிறேன். அகிலா கேரக்டர் எப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கலாமான்னு தோணுது என்றாள் வர்ஷினி. ஆகாஷ் புருவத்தை உயர்த்தினான். ஏன் வர்ஷு, அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? அவங்க பாட்டுக்கு இருக்க போகிறாங்க, நம்ம வேலையை பார்க்க போகிறோம். எதுக்கு தேவையில்லாத வம்பு? வர்ஷினி ஆகாஷின் கையை பிடித்து கொண்டாள். இல்லை ஆகாஷ், நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க இல்லை, அவள் என் மேலே ஏதோ கோவத்தில் பழி வாங்க வரான்னு. எனக்கு என்னவோ அவள் கெட்ட பொண்ணுன்னு தோணலை. அஸ்வின் அவகிட்ட என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பானோன்னு தோணுது. ஒருவேளை அவள் நல்ல பொண்ணாக இருந்தா அவகிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்கலாமில்ல. ஏன்னா ஒரே குடும்பத்தில் ஒன்றா வாழ போகிறோம். எப்போவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் லைஃப் நல்லா இருக்காதுல்ல. வர்ஷினியின் அந்த பக்குவமான பேச்சை கேட்டு ஆகாஷ் வியந்து போனான். எல்லாரையும் நல்லவங்களாவே பார்க்குற வர்ஷு. சரி, ஒன்று பண்ணலாம். நாளைக்கு நம்ம வசந்த் மேரேஜ் இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம். அப்போது கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரியும் இருக்கும், உனக்கு தேவையான விஷயங்களை சரவணங்கிட்ட கேட்ட மாதிரியும் இருக்கும். ஐடியா எப்படி, சரிதானே என்று கேட்டான். வர்ஷினி புன்னகைத்தாள். நிச்சயமா ஆகாஷ், இது ரொம்ப சரி என்றாள். அவர்கள் சிரித்து கொண்டே கீழே இறங்கினார்கள். மறுநாள் காலை குமரி மாவட்டத்தின் அந்த இதமான இளவையில் தென்னந்தோப்புகளின் இடுக்குகளின் வழியே ஊடுருவி சாலையில் கோலமிட்டிருந்தது. ஆகாஷின் பைக்கிற்கு முன்னால் அமர்ந்து மகிழ்குட்டி காற்றின் வேகத்தை ரசித்து கொண்டிருக்க வர்ஷினி மனதுக்குள் 1000 யோசனைகளுடன் அமர்ந்திருந்தாள். சரவணன் அவளது பாலிய நண்பன், கல்லூரி வரை அவளது நிழலாக இருந்தவன். அவனிடம் பேசினால் ஏதேனும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பைக் அவன் வீட்டை அடைந்தது. சரவணனின் வீடு ஒரு பழைய காலத்து ஓட்டு வீடு. வாசலில் நின்றிருந்த அந்த பெரிய மாமரத்தின் நிழலில் பைக் நின்றது. பைக்கின் சத்தம் கேட்டு உள்ளிருந்து ஓடி வந்த சரவணன் வர்ஷினியை பார்த்ததும் அப்படியே திகைத்து நின்றான். அவனது முகம் மகிழ்ச்சியில் பிரகாசமானது. வர்ஷு, என்னடி இது, நிஜமாவே நீதானா என்று கூச்சலிட்டபடி ஓடி வந்தான். கல்யாணத்தப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட இல்லை. இன்னைக்கு என்ன திடீர்னு வழி மாறி வந்துட்டியோ என்று அவன் கிண்டலாக கேட்டாலும் அவனது கண்களில் ஒரு உண்மையான பாசம் தெரிந்தது. அவன் சட்டென்று வர்ஷினியின் கையில் இருந்த மகிழ்குட்டியை பறிப்பது போல தூக்கி கொண்டான். ஐயோ, யாருடா இந்த செல்லக்குட்டி? அப்படியே வர்ஷினி மாதிரியே இருக்கானே, அச்சு அசல் உன்னோட ஜெராக்ஸ் தான் இவன் என்று சொல்லி மகிழுக்கு முத்தங்களை வாரி வழங்கினான். இவன் பேர் மகிழ், 3 வயசாகுது சரவணா. இப்போ தான் அங்கன்வாடிக்கு அனுப்பிட்டு இருக்கோம். ஆனால் இவன் பண்ணுற அலும்பு இருக்கே, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான் என்று கூறிவிட்டு வர்ஷினி தன் கணவனையும் அறிமுகப்படுத்தினாள். சரவணா, இது ஆகாஷ், என்னோட ஹஸ்பண்ட், இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்காரு. சரவணன் மரியாதையோடு ஆகாஷிற்கு கை கொடுத்தான். வாங்க சார், வர்ஷினிக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காருன்னு அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது என்று சொல்லி அவர்களை உள்ளே அழைத்து சென்றான். வீட்டிற்குள் நுழைந்ததும், அம்மா
மா மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க, வர்ஷினி வந்திருக்கா என்று சரவணன் போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கத்தினர் கூட எட்டி பார்த்தனர். அந்த அளவுக்கு அவனது மகிழ்ச்சி எல்லையை தாண்டி பறந்து கொண்டிருந்தது. ஆகாஷ் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். சரவணன் உள்ளே மகிழுக்கு மிட்டாய் எடுக்க சென்ற நேரத்தில் ஆகாஷ் வர்ஷினியிடம் மெதுவாக, என்ன வர்ஷு, உன் ஃப்ரெண்டு என்ன இவ்வளவு ரெக்க கட்டி பறக்கிறான்? அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இவன் என்று கேட்டான். ஆமாங்க, நாங்கள் சின்ன வயசுல இருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒன்று தான். அவன் எப்போவுமே இப்படித்தான். ஒருக்கா பழகிட்டா உயிரையே கொடுத்துடுவான். அவனோட அந்த பாசம் சில நேரங்களில் அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் அதில் எந்த கலப்படமும் இருக்காது என்று வர்ஷினி மென்மையாக சொன்னாள். சரவணன் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, என்ன விசேஷம் வர்ஷு, திடீர்னு இந்த பக்கம் என்று கேட்டான். சரவணா, இவங்க தம்பி வசந்துக்கு கல்யாணம், இன்விடேஷன் கொடுக்க தான் வந்தோம். அப்புறம் சந்தியா இங்கே தானா? அவகிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றாள் வர்ஷினி. அவள் மாடியில் தான் இருக்கா, இரு அவளை கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு, சந்தியா கீழே வரியா, வர்ஷினி வந்திருக்கா என்று அழைத்தான். சந்தியா மாடியிலிருந்து இறங்கி வரும்போதே வர்ஷினியை பார்த்து புன்னகைத்தாள். நல்ல விசாரிப்புகள் முடிந்ததும் வர்ஷினி மெதுவாக தன் ஃபோனை எடுத்து அதில் இருந்த அகிலாவின் புகைப்படத்தை காட்டினாள். ஆகாஷ் கூர்மையாக சந்தியாவின் முகத்தையே கவனித்து கொண்டிருந்தான். சந்தியா, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? இவ அகிலா, இவளை பற்றி ஏதாச்சும்? வர்ஷினியின் குரலில் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்தது. சந்தியா அந்த புகைப்படத்தை சற்று நேரம் பார்த்துவிட்டு, தெரியுமே அக்கா, இவன் என்னோட கிளாஸ்மேட் தான். நாங்கள் காலேஜில் ஒரே பெஞ்சில் தான் உட்காருவோம். காலேஜ் டேஸில் நாங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா எந்த கான்டாக்டும் இல்லை. ஆமாம், ஏன் அக்கா, எதுக்கு இவளை பற்றி கேட்குறீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். வர்ஷினிக்குள் உள்ளுக்குள் ஒரு பெரிய நிம்மதி. அப்பாடா, அகிலா சந்தியாவோட தோழிதான். அப்போ இவளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் என்று நினைத்து கொண்டாள். இவ தான் வசந்துக்கு அமைய போகிற பொண்ணு சந்தியா. அவள் கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தோணுச்சு. உனக்கு தெரியுமில்ல, ஒரே வீட்டில் ஒன்றா வாழ போகிறோம் என்று வர்ஷினி இழுத்தாள். சந்தியா சிரித்து கொண்டே சொன்னாள், அக்கா, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அகிலா ரொம்ப தங்கமான பொண்ணு. அவள் மனசில் எந்த கள்ளங்கபடமும் இருக்காது. ஆனால் ஒன்று, அவளுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்கன்னா ரொம்ப உயிர். அவங்க எது சொன்னாலும் அதையே வேத வாக்கா நம்புவா. அவங்க குடும்பத்துக்காக அவள் உயிரையே கூட கொடுப்பா. அந்த பாசம்தான் அவளோட பலமும் பலவீனமும். மற்றபடி அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அக்கா. வர்ஷினி சிரித்து கொண்டே, சரி சந்தியா, நான் வந்து விசாரித்தது எதுவும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ், அப்புறம் அது வேறு ஏதாவது பிரச்சனையாக போயிடும் என்று சொன்னாள். ஐயோ இல்லை அக்கா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களை தெரிஞ்சது போல கூட காட்டிக்க மாட்டேன், நீங்கள் பயப்படாதுங்க என்று சொன்னாள். இதை கேட்ட ஆகாஷிற்கு சில விஷயங்கள் தெளிவாக புரிய தொடங்கின. அப்போது அகிலா கெட்டவள் இல்லை. அஸ்வின் ஏதோ ஒரு விஷயத்தை அவளது மனதில் விதைத்திருக்கிறான். அதனால்தான் அவள் வர்ஷினியை வெறுக்கிறாள் என்பதை அவன் ஊகித்து கொண்டான். அப்படியா சந்தியா, ரொம்ப தேங்க்ஸ்மா என்று வர்ஷினி சொல்லும்போது அவளது மனதில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கி இருந்தது. சரவணனின் அம்மா அதற்குள் பலகாரங்கள் கொண்டு வந்து வைக்க அவர்கள் அந்த வீட்டின் அன்பில் நனைந்தனர். சரவணன் மகிழுடன் விளையாடி கொண்டிருக்க வர்ஷினி திருமண பத்திரிகையை அவனிடம் கொடுத்தாள். கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும் சரவணா, உன் கையில் தான் எல்லா வேலையும் நடக்கணும் என்றாள் வர்ஷினி. நீ கூப்பிடாமலே நான் வந்திருப்பேன் வர்ஷு. இப்போ பத்திரிக்கையே கொடுத்துட்ட, இனி மண்டபமே என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்று சரவணன் மீண்டும் பழையபடி உற்சாகமாக பேசினான். அங்கிருந்து கிளம்பும்போது வர்ஷினியின் முகம் தெளிவாக இருந்தது. ஆனால் ஆகாஷின் போலீஸ் மூளை மட்டும் அஸ்வின் அகிலாவிடம் என்ன சொல்லியிருப்பான் என்று அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க தொடங்கியது. அவர்கள் இருவரும் டூவீலரில் வீட்டுக்கு திரும்பி கொண்டு இருந்தனர். அப்போது திடீரென்று ஒரு நபர் ஓடி வந்து அவர்கள் வண்டியை வழிமறித்து கத்தினார். வர்ஷினியை பார்த்து, ஒரு கொலையை பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கியா? உன்னை சும்மாவே விடமாட்டேன் என்று அந்த நபர் கத்திக்கொண்டே அவர்களை அடிக்க ஓடி வந்தார்.